friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 daily use sentence தான் பார்க்க போறோம். ஸோ சின்ன சின்ன வேர்டிங்ஸ் கூட சில நேரத்துல நம்மளுக்கு மீனிங் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இல்லாம சின்ன சின்ன வேர்டிங்ஸ் கூட பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நேராக செல்லுங்கள். இப்ப யாருக்காவது நம்ம வழி காட்டும் போது இப்படி நேரா போங்க அப்படின்னு சொல்லணும். சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, go straight, go straight. நேரா போங்க, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்றதுக்கு go straight அப்படின்னு சொல்லலாம். அது உண்மை, அதாவது ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், இந்த விஷயம் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் ட்ரூ. அது உண்மைதான் அப்படின்றதுக்கு தட்ஸ் ட்ரூ. அடுத்து, நான் அதை தவற விட்டேன். நான் அந்த பொருளை வந்து தவற விட்டுட்டேன், இல்ல அந்த விஷயத்தை வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ மிஸ்ட் இட். ஐ missed it அப்படின்னா நான் அதை தவற விட்டேன். I missed it. இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு இது நீங்க தான் செஞ்சீங்களா அப்படின்னா இல்ல நான் செய்யல அப்படின்றதுக்கு no, I don't. No, I don't. இது ஜபராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப யாராவது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இவரு பேர் வந்துட்டு ஜபராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஜபராஜ். இட்ஸ் ஜபராஜ். நெக்ஸ்ட், நம்ப வேண்டாம். இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ட்ரஸ்ட். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த விஷயத்த நம்பாதீங்க அப்படி சொல்றதுக்கு don't trust. யாரும் கொடுக்கவில்லை. உங்ககிட்ட யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லையே, யாரும் எனக்கு கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்றதுக்கு nobody gave. Nobody gave. இது யாரும் கொடுக்கல அப்படின்றதுக்கு nobody gave. அதை அணை. இப்போ ஏதாவது தேவையில்லாம இப்ப டிவியோ ஃபேனோ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, அப்போ வந்து அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, turn it off. Turn it off. அதை அணை, அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு turn it off அப்படின்னு சொல்லணும். எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு I am hungry. I am hungry. எனக்கு பசிக்கிறது அப்படின்றதுக்கு I am hungry. அடுத்து, யார் அவள், அது யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு who is she. Who is she. யார் அவள், who is she. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie Education. அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ், இது மாதிரி தமிழ் கட்டுரை, ஸ்பீச் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்க வீட்டுல படிக்கிற பசங்க காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன்ல ஜாயின் பண்றதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.